நம்முடைய மத்தியில் இருக்கிற தேவனுடைய மகிமையான சமூகத்துக்காக நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி நம்முடைய ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. For his glorious presence in our midst. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மளோடு இந்த நேரத்தில் பேச வேண்டும். அதுக்காக நாம் ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். The Lord should speak to us now. For that, for a minute, shall we all praise God? Praise the Lord, 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 praise the Lord. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரிய சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர் இடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவரிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. And I, John, saw the holy city, New Jerusalem, coming down from God out of heaven, prepared as a bride adorned for her husband. And I heard a great voice out of heaven saying, Behold, the tabernacle of God is with men, and he will dwell with them, and they shall be his people, and God himself shall be with them and be their God. And God shall wipe away all tears from their eyes, and there shall be no more death, neither sorrow nor crying, neither shall there be any more pain, for the former things are passed away. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. கடந்த 3 நாட்களாக வரப்போகிற நித்தியம் என்கிற தலைப்பில் நாம் தேவனுடைய வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். For the past 3 days we had been meditating on the word of God under the title The Eternity to Come. வரப்போகிற நித்தியத்தில் உலக தோற்றம் முதல் ஆயத்தமாக்கப்பட்ட இடங்களை குறித்தும் இப்பொழுது மனுஷனுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறவைகளை பற்றியும் நாம் சிந்திக்கிறோம். We have been considering on things that the Lord has already prepared for us from the foundation of the world, and also things that God is going to prepare for us. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே மரித்த பின்பு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை மனுஷனுக்கு திறந்து வைத்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து ஒரு புதிய வாசஸ்தலத்தை புதிய ஏற்பாட்டு சபைக்காக அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். The Lord Jesus Christ died for man at Calvary, opened a new and living way, entered into the most holy place, and is preparing in that place a habitation, an eternal habitation for the New Testament church. நேற்றைய தினத்தில் புதிய ஏற்பாட்டு சபையை எசேக்கியேல் தன்னுடைய தரிசனத்திலே கண்டுகொண்டு அது எவ்விதமாய் உருவாக்கப்படுகிறது, இந்த பூமியிலே அதனுடைய வாழ்க்கை தரம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை பற்றி தன்னுடைய தரிசனத்திலே கண்ட விதத்தை நான் உங்களுக்கு விளக்கினேன். Yesterday I explained to you how Ezekiel saw in his vision about how the New Testament church functions while it is on earth and what are the qualities of that church. வடதிசையிலிருந்து அக்கினியும் அத்தோடே கலந்தான் ஒரு மேகமும் புசற்காற்றும் புறப்பட்டு வருகிறது. அந்த அக்கினிக்குள்ளே இருந்து 4 ஜீவன்கள் தோன்றுகிறதை பற்றி நாம் சிந்தித்தோம். A whirlwind came out of the north, a great cloud and a fire enfolding itself, and out of this appearance appeared 4 living creatures, we read. நம்முடைய வேத பாடத்தினுடைய 2வது நாளிலே வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே இருந்து 4 முகங்களை குறித்து நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்தேன். In the first day, on the second day of our Bible study, we saw there were 4 faces in Revelation chapter 4. திறக்கப்பட்டதான வாசலை யோவான் ஆவிக்குள்ளான பொழுது காண்கிறார். When John was in the spirit, he saw before him an open door. அங்கே ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. There was a throne. சிங்காசனத்தை சுற்றிலும் 24 மூப்பர்கள் காணப்படுகிறார்கள். Around the throne there were 24 elders. சிங்காசனத்துக்கு சமீபத்திலே 7 அக்கினி தீபங்கள் எரிந்து கொண்டிருந்தன.
and near the throne there were 7 lamps burning. 4 ஜீவன்கள் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் காணப்படுகிறது. And there were 4 beasts around about the throne. 24 முப்பர்களும் 4 ஜீவன்களும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். These 4 beasts and the 24 elders did not rest night or day, but kept proclaiming all the time, Holy, holy, holy is the Lord God Almighty, which was and is to come. அவர்கள் வணக்கமாக விழுந்து தங்களுடைய கிரீடங்களை கீழே வைத்துவிட்டு அவர்கள் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். They fell prostrate before the throne, cast their crowns before him and proclaimed this. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. பிரியமானவர்களே, அங்கே காணப்பட்ட 4 ஜீவன்களுக்கும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு முகம்தான் இருந்தது. In the vision of the beasts round about the throne, each beast had one face. ஆனால் இங்கே எசேக்கியேல் கண்டதான தரிசனத்திலே அந்த 4 ஜீவன்களுக்கும் 4 முகங்கள் காணப்பட்டதாக நேற்றைய தினத்திலே நாம் படித்தோம். But yesterday we saw how in the vision that Ezekiel saw, each of the 4 beasts had 4 faces. பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் தங்களுடைய தெய்வீக சுபாவத்திலே ஏதோ ஒரு பகுதியை மாத்திரம்தான் அடைந்தார்களே ஒழிய தேவனுடைய பரிபூர்ணமான நிலவரத்தை பூரணத்தை அவர்கள் அடைந்து கொள்ள முடியவில்லை. The saints of the Old Testament were able to attain perfection in one aspect of God's character, but they were not able to attain total perfection. ஆனால் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய நிலவரமோ அப்படியல்ல. அவர்கள் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிரப்பப்பட வேண்டும். But that is not the state of the saints of the New Testament. They ought to be filled with God's entire perfection. ஆகவே தான் இந்த வடதிசையில் இருந்து வருகிற அக்கினிக்குள்ளே இருந்து புறப்படுகிற ஜீவன்கள் 4 முகங்களை கொண்டதாயிருக்கிறது. That is why these 4 beasts that proceed from the fire from the north have 4 faces each. நேற்றைய தினத்திலே அவைகளுக்கு 4 செட்டைகள் இருந்தது என்பதை குறித்தும் அவருடைய கால்கள் குறித்தும் அவைகளுடைய சட்டைகளை குறித்தெல்லாம் நாம் அநேக காரியங்களை சிந்தித்தோம். Yesterday we considered many things about their wings, about their feet, about the hands under their wings and so on. 11ஆம் வசனத்துக்குள்ள எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்துடைய 11ஆம் வசனத்துக்குள் நாம் வரும் பொழுது, when we turn to the read the 11th verse of chapter 1 of Ezekiel, இந்த செட்டைகளினாலே இந்த ஜீவன்கள் தங்களுடைய உடல்களை மூடின என்று சொல்லியிருக்கிறார். It is written there that these beasts, they creatures, they cover their bodies with their wings. அவைகளுடைய உடல்களை அவைகள் மூடின. With their wings they covered their bodies. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவைகளுக்கு கொடுக்கப்பட்ட செட்டைகளை கொண்டு தங்களுடைய சரீரத்தை அவைகள் மூடி இருந்தது. With the wings that they were given, they covered their bodies. அருமையான தேவனுடைய ஜனங்களே, இதிலே ஒரு ஆழமான சத்தியம் இருக்கிறது. Here is a deep truth, beloved people of God. இந்த ஜீவன்கள் ஒருபோதும் தங்களுடைய உடல்களை காண்பிக்கிறதில்லை, செட்டைகளை கொண்டு உடல்களை மூடி வைத்திருந்தன. These creatures do not expose their bodies. They cover their bodies with their wings. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. The Bible says, they that are in the flesh cannot please God. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நாங்கள் மாம்சத்தில் இருக்கிறவர்களாய் இருந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. Though we are in the flesh, we do not war after the flesh, says St. Paul. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும் பொழுது, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியதல்ல, நாங்கள் மாம்சத்தில் இருந்தாலும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் அல்ல. In 2 Corinthians chapter 10, St. Paul says, the weapons of our warfare are not carnal. நாங்கள் மாம்சத்தின்படி நடப்பதற்கு மாமிசத்துக்கு கடனாளிகள் அல்ல என்று ரோமர் 8ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்திலே பவுல் சொல்கிறார். In Romans chapter 8 verse 12, St. Paul says, we are debtors and we are not debtors to the flesh to live after the flesh. ஒரு பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதான ஒரு தேவனுடைய பிள்ளை மாமிசத்தின்படி சரீர இச்சைகளின்படி அவன் பிழைக்க வேண்டியவன் அல்ல. A child of God who has received the Holy Spirit should not live after the lusts of his flesh.
ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார், மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்லுகிறார். அப்படியானால் மாம்சத்தின் கிரியைகள் எவ்வளவு பயங்கரமாயிருக்கும். If in Romans chapter 8 St. Paul has to say to be carnally minded is death, then how much worse carnal works will be. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, மாம்ச சிந்தை மரணம், இப்படியெல்லாம் நாம் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். It is said to have a carnal mind is enmity with God, and God hates such things. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தானியேலின் புஸ்தகத்தில் நாம் படிக்கிற நேரத்தில் நேபுகாத் நேச்சார் கண்டதான சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணும்படியாக பாபிலோனிலான சாஸ்திரிகள் ஞானிகள் எல்லாரும் வரவழைக்கப்பட்டார்கள். In the Old Testament we see in the book of Daniel how Nebuchadnezzar saw a dream, and the wise men of the land were summoned to explain the dream. நேபுகாத் நேச்சார் கண்டதான சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணுவதற்கு அன்றைக்கு பாபிலோனிலான ஞானிகளாலும் சாஸ்திரிகளாலும் கூடாமற் போயிற்று. The astrologers and the wise men of Babylon could not tell what Nebuchadnezzar's dream was or its explanation. அப்பொழுது ராஜாவினிடத்திலே அந்த ஞானிகளும் பாபிலோனை சேர்ந்ததான எல்லா மந்திரவாதிகளும் குறி சொல்லுகளும் என்ன சொல்ல என்றால், மாம்சமானவரோட வாசம் பண்ணாத தேவர்களுக்கு மாத்திரம்தான் இதை வெளிப்படுத்த முடியுமே தவிர மற்றவர்களால் இது கூடாது என்று சொல்லுகிறான். Then the wise men and the astrologers and the magicians, they told the king, O king, there is none other that can show this to thee except the gods whose dwelling is not with flesh. தானியேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்திலே நாம் அதை படிக்கிறோம். You read that in Daniel chapter 2 verse 11. இதிலே இருந்து விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் என்னவென்றால், தேவனுடைய மனதை, தேவனுடைய சிந்தையை ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டுமானால், அதை விளங்கிக் கொள்ள வேண்டுமானால், அவன் மாமிசத்தின்படி வாழ்கிறவனாய் இருக்கக்கூடாது, அவன் ஆவிக்குரியவனாய் ஆவியினாலே நடத்தப்படுகிறவனாய் இருக்க வேண்டும். A truth that we learn from this is that a child of God who wants to know the mind of God should not live after the flesh. He should be a spiritually minded person. வேதவாக்கியம் சொல்லுகிறது, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். The word of God says that God is a spirit, and they that worship him must worship him in spirit and in truth. அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறார். In John chapter 4 Jesus says, for the Father seeketh such to worship him. ஜனங்களை மாம்சீகமான தன்மைகளிலிருந்து அவளை விடுதலையாக்கி ஆவிக்குரியவர்களாக பக்திக்குரியவர்களாய் மாற்றுவதுதான் பரிசுத்த ஆவியானுடைய உண்மையான வேலை. The real work of the Holy Spirit is to remove the carnal natures of man and to put into him divine natures. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகையினால தான் பிரியமானவர்களே, அவர் அக்கினியாக இறங்கி வருகிறார். That is why, beloved, he descends as fire. நாம் வாசித்த அந்த பகுதியிலே அவைகள் தங்களுடைய செட்டைகளை கொண்டு உடல்களை மூடியிருந்தன. We read in that portion, they covered their bodies with their wings. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை எதிர்நோக்குகிறதான தேவ ஜனங்கள் மாம்ச சம்பந்தமான பழக்க வழக்கங்களிலிருந்து கிரியைகளிலிருந்து முற்றிலும் வேறு பிரிக்கப்பட்டாலே ஒழிய அவர்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்பட முடியாது. Children of God who are looking forward to the coming of the Lord must be totally free from carnal ties and works, otherwise they cannot grow from glory to glory and be transformed. சில சத்தியங்களை பேசும் பொழுது வெளியரங்கமாக இந்த காரியங்களை சொல்ல வேண்டுமா என்று கேட்பார்கள். நிச்சயமாகவே இந்த நாட்களில் கடைசி நாட்களாயிருக்கிறபடினால் அதையும் நாங்கள் வெளியரங்கமாய் சொல்ல வேண்டியதாயிருக்கிறது. ஏனென்றால் ஜனங்கள் கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாக்கப்பட வேண்டும். There are some things that might be questionable. Should these things be mentioned in public? But yes, since these are the last days, we have to explain the truths clearly. முதலாம் கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது, குடும்ப வாழ்க்கைக்குள் இருக்கிறவர்களுக்கு பரிசுத்த பவுல் அறிவுரை சொல்லுகிறார். விவாகம் பண்ணுகிறவர்கள் விவாகம் இல்லாதவர்கள் போலவும் மனைவிகள் உள்ளவர்கள் இல்லாதவர்கள் போலும் இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால்
காலம் கூறுகிறதாயிருக்கிறது. In 1 Corinthians chapter 7 and verse 29, St. Paul speaks to those who lead a family life. This I say, brethren, that both they that have wives be as though they had none, because the time is short. முதலாம் கொரிந்தியர் 7:29 நாம் அதை படிக்கிறோம். You read that in 1 Corinthians 7:29. அந்த ஜீவன்கள் செட்டைகளை கொண்டு தங்களுடைய சரீரத்தை உடலை மூடியிருந்தன. Those living creatures covered their bodies with their wings. மாம்சமும் அதன் கிரியைகளும் அழிந்து போகும், அவைகள் நிலைநிற்கிறதில்லை. The flesh and its works shall be destroyed, they shall not abide. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்றான வாஞ்சையுள்ள ஒரு கிறிஸ்தவன் இந்த நிலையில வந்து சேர வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டு காலத்து தீர்க்கதரிசிகளுக்கு தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். Even in the Old Testament itself, God had revealed to the saints that a child of God who was looking forward to be caught up at the coming of the Lord must live such a life. ஆகையினால் ஆவிக்குரிய பக்திக்குரிய வாழ்க்கையை வாழ விரும்புகிறவர்கள் மாம்சீகமான சுபாவங்களிலிருந்து விலகி பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்தும்படியாக தேவனுடைய வசனத்துக்கு நடுங்கி அந்த வசனத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. That is why those who want to live a spiritual and a godly life must abstain from all fleshly ties and must perfect holiness in the fear of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய அளவற்ற கிருபையை தம்முடைய ஜனத்தின் மேல் அனுப்பும்படியாக நாம் எல்லாரும் நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. Shall we all raise our hands and praise God that the Lord might send his immeasurable grace upon his people that they might live this life. Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 13ஆம் வசனத்துக்குள்ள கடந்து வருவோம். Ezekiel 1 verse 13. படிங்கள். எசேக்கியேல் 1:13. ஜீவன்களுடைய சாயல் எப்படி இருந்தது என்றால் அவைகள் எரிகிற அக்கினி தழலின் தோற்றமும் தீவர்த்திகளின் தோற்றமுமாயிருந்தது. அந்த அக்கினி ஜீவன்களுக்குள்ளே உலாவி பிரகாசமாயிருந்தது. அக்கினியிலிருந்து மின்னல் புறப்பட்டது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. ஜீவன்களுடைய தோற்றம் எப்படி இருந்தது என்றால், what was the appearance of these living creatures? முதலாவது எசேக்கியேல் சொல்லுகிறான், அவைகளை கண்ட பொழுது அவர்களுடைய சாயல் மனுஷ சாயலாய் இருந்தது. In the beginning Ezekiel said their appearance was like the appearance of a man. ஆனால் பிற்பாடு இன்னும் கொஞ்சம் அனுபவங்கள் கடந்து போகும் பொழுது அவன் சொல்லுகிறான், அவனுடைய சாயல் அக்கினி தோற்றமாய் காணப்படுகிறது, எரிகிறதான தீவர்த்திய போல் காணப்படுகிறது. A short while later, after a few scenes pass by, he says, now their appearances are like the appearance of lamps. இப்பொழுது தோற்றம் அக்கினி தோற்றமாயிருக்கிறது. Now their appearance is like fire. எரிகிற அக்கினி தழலின் தோற்றமும் தீவர்த்திகளின் தோற்றமாய் இருந்தது. Their appearance was like burning coals of fire and like the lamps. அருமையானவர்களே, இந்த அக்கினி தோற்றம் என்பதுதான் என்ன? Now beloved, what is this appearance of fire? அந்த ஜீவன்களை பார்க்கும் பொழுது எரிகிற அக்கினி திரள் போல் அப்படியே பிரகாசிக்கிறது. Now when you look at those living creatures, it's like they are like burning fire. அருமையானவர்களே, இது தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே பற்றி எரிகிற தெய்வீக வைராக்கியம். This shows the burning zeal in children of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளே ரெண்டு விதமான வைராக்கியம் தேவை. A child of God must have two kinds of zeal in him. ஒன்று ஒரு பொதுவான தன்னை குறித்து ஒரு வைராக்கியம் ஒரு மனிதனுக்குள்ள தேவை. First of all, he must have a zeal concerning himself. நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது என்று பரிசுத்த பவுல் சொல்கிறார். St. Paul says it is good to be zealous about good things. நாம் நம்முடைய வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு வைராக்கியத்தோடு நாம் கட்டி எழுப்ப வேண்டும். We have to build up our personal spiritual life with zeal. இரண்டாவது, நம்முடைய சேவையிலே ஒரு வைராக்கியம் நாம் காண்பிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. Secondly, we also have to display a zeal in our ministry. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, when you read from Acts chapter 17 verse 16, அத்தேனே என்கிறான பட்டணத்திலே பரிசுத்த பவுல் போகிற நேரத்தில், when St. Paul went to a city called Athens, அந்த பட்டணமானது விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்ட நேரத்திலே தன்னுடைய ஆவியிலே வைராக்கியம் அடைந்து அவன் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அவன் அறிவித்தான். when he saw the city wholly given to idolatry,
his zeal was stirred up in his spirit, and he proclaimed there that Jesus was God. 17ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனம் படியுங்கள். 17:16. அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்துக் கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டபொழுது ஆவியிலே வைராக்கியம் கொண்டு அவன் யூதர்களுடைய ஆலயங்களிலே ஜெபாலயங்களிலே அவன் பிரசங்கிக்க ஆரம்பித்தான். He grew in zeal in his spirit when he saw the city given to idolatry, and he went to preach in the synagogues because of this. ஒரு வெளி ஊழியம் ஒரு மனிதன் செய்ய வேண்டுமானால் அவனுக்கு ஒரு தேவ வைராக்கியம் வேண்டும். To do an outward ministry, a man must have inner zeal. ஊழியத்திலே ரெண்டு பகுதி இருக்கிறது. எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு ஊழியம். There are two parts to the ministry. One is proclaiming the gospel to everyone. உண்மையாய் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனுக்குள்ளே ஆவியானவர் இருப்பாரானால் ஜனங்கள் விக்கிரக ஆராதனைக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அவன் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நிச்சயமாகவே அவன் அறிவிப்பான். If a child of God has really received the Holy Spirit, then when he sees the city given to idolatry, people going after idols, then he will certainly proclaim the gospel to them, being filled with zeal. நீ தேசங்களிலே நடந்து சுற்றி திரியும் பொழுது தேசம் பலவிதமான அசுத்தங்களால் நிறைந்திருக்கிற நேரத்தில் உனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரானால் அவர் எரிந்து கொண்டே இருப்பார். When you walk about the land and you see the land filled with all kinds of filth, and if the Holy Spirit is in you, he will start burning within you. அவனுக்குள்ளே இருந்து ஆவியானவர் இயேசுவே தேவன் என்று கூக்குரலிடுவார். And from within you the voice will proceed, Jesus is God. அவரே தேவன், அவரே இரட்சகர் என்று பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்து குரல் கொடுத்துக் கொண்டிருப்பார். The Holy Spirit within you will keep calling out, Jesus is God, he is Savior. எத்தனை பேர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் அந்த வைராக்கியத்தோடு ஆண்டவருக்காக நீங்கள் செயல்படுகிறீர்கள்? How many of you who have received the Holy Spirit are working with such a zeal? இரண்டாவது, சபைக்குள்ளே ஒரு வைராக்கியம் அவசியமாக இருக்கிறது. Secondly, in the church there is a zeal. சபையினுடைய பூரணத்திற்காக ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் வைராக்கியம் காண்பிப்பதாக நாம் வேதத்தில் பார்க்கிறோம். We see a servant of God displaying zeal for the perfection of the church. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துடைய 2ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது 2 Corinthians chapter 11 verse 2. சபையை ஒரு கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்துவுக்கு முன்பாக நிறுத்துவதற்கு தேவ வைராக்கியம் என்கிற வைராக்கியம் கொண்டிருக்கிறதாக பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். St. Paul says he is zealous with godly zeal so that the church might be presented as a chaste virgin to Christ. இந்த வைராக்கியம் என்று சொல்லுகிறது பிரியமானவர்களே தேவனுக்குள் இருக்கிற ஒரு சுபாவம். Now this zeal, beloved, is in fact a nature that is in God himself. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 59ஆம் அதிகாரத்துடைய 19வது வசனத்திலே 17வது வசனத்திலே ஆண்டவர் வைராக்கியத்தை ஒரு சால்வையை போல் அணிந்திருக்கிறார். In Isaiah chapter 59 verse 17 and 19 we see there that God is clad with zeal as a cloak. அந்த வசனத்தை படியுங்கள். அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து இரட்சிப்பினும் சீராவை தம் சிரசில் தரித்து நீதி சரிகட்டுதலின் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்தி வைராக்கியத்தை சால்வையாக போர்த்துக் கொண்டார். வைராக்கியத்தை சால்வையாக போர்த்துக் கொண்டிருக்கிறார். We see that he is clad with zeal as a cloak. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு மனிதன் தேவனுடைய மனிதனாக தேவ ஆவியை பெற்றவனாய் இருப்பானானால் மெய்யாகவே அந்த வைராக்கியம் அவனுக்குள்ளேயும் பற்றி எரியும். If a man is really a man of God, if he has received the Holy Spirit, then this zeal will certainly burn in him. இந்த வைராக்கியம் எழுத்தின்படி உள்ள கசப்போ அப்படிப்பட்டது அல்ல. Now this zeal is not a result of any kind of bitterness within the individual. ஜனங்கள் தீமைக்குள்ளே போகிறதை காணும் பொழுது அதை உணர்ந்து அவர்களை அதை விடுதலையாக்க வேண்டும் என்றும் ஜனங்கள் பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியங்களிலிருந்து விலகி போகும் பொழுது அவர்களை கர்த்தருடைய சமூகத்தில் இழுத்துக் கொண்டு நிறுத்த வேண்டும் என்கிறதான அந்த வைராக்கியம்.
this zeal is a zeal which rises up within the individual when he sees people going after evil and people turning away from holiness. ஆகவே தான் ஆண்டவர் சீயோனுக்காகவும் எருசலேமுக்காகவும் கடும் வைராக்கியம் கொண்டதாக வேதத்தில் படிக்கிறோம். That is why we see in the word of God how God is exceeding zealous concerning Jerusalem and Zion. சகரியா 1ஆம் அதிகாரத்துடைய 14ஆம் வசனத்திலும் 8ஆம் அதிகாரத்துடைய 2ஆம் வசனத்திலும் தேவன் அவிதமாக வைராக்கியம் கொண்டிருக்கிறதாக சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். Zechariah the prophet says that God is filled with such a zeal in 1:14 and 8:2. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையான நண்பர்களே, Beloved people of God, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சரியான தெய்வீக வைராக்கியம் கொண்டு நீங்கள் எழும்புகிறது வரையிலும் தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணினார் நோக்கம் நிறைவேறவே செய்யாது. Beloved people of God, until that zeal within you sprouts up inside, God's perfect purpose concerning you cannot be fulfilled. ஆண்டவர் ஒரு மனிதன் ஆவிக்குரிய மனிதன் எதிர்பார்க்கிறது என்னவென்றால் அவன் அனலாகத்தான் இருக்கணும், அவன் குளிராக இருக்கக்கூடாது. Now what God expects concerning a child of God who is spirit baptized is that he should be hot for God, not cold. குளிராக இருந்தால் ஆண்டவருக்கு அவசியமே இல்லை. If he is cold, God just does not need him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவனை பற்றி பொறுப்படுத்துகிறதே இல்லை. God will not care about him. அவனை வேண்டுமென்று விரும்புகிறதில்லை. God will not even want him. ஆனால் உனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குமானால் அந்த அபிஷேகத்தை நீ ஒவ்வொரு நாளும் அனல் முட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். But if you have an anointing, you have to stir up that anointing every day. ஒரு காரியத்தை நினைத்துக் கொள்ளுங்கள், ஏதோ ஒன்று இரண்டு அந்நிய பாஷை பேசும்படியாக அல்ல ஆண்டவர் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்தது. Remember one thing, God has not given you the anointing so that you might speak in a couple of tongues. நீங்கள் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையையும் மற்றவருடைய வாழ்க்கையையும் கட்டி எழுப்புவதற்கு உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரை அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். Stir up the spirit that is in you, the Holy Spirit, so that your life and the lives of others might be built up with the zeal. அபிஷேகம் பெற்ற யாராவது இங்க இருந்து இந்த சத்தியத்தை கேட்பீர்களானால் இன்றைக்கு ராத்திரியிலேயே அதற்குள்ளதான ஆயத்தத்தை உங்களுடைய வாழ்க்கையிலேயே செய்து கொள்ளுங்கள். If there is anyone here who is spirit baptized and if you are listening to this truth, we request you to prepare yourself for such a life. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதே வசனத்திலே மறுபடியும் படிக்கிற நேரத்தில் In the same verse we read once again. அந்த அக்கினி ஜீவன்களுக்குள்ளே உலாவி பிரகாசமாய் இருந்தது. And the fire was bright and went among the living creatures. அதிலிருந்து அக்கினியும் மின்னலும் புறப்பட்டதுன்னு சொல்லி இருக்கிறார். And out of it went fire and lightning. அந்த அக்கினியிலிருந்து மின்னல் புறப்பட்டது. Lightning proceeded from the fire. அந்த ஜீவன்கள் மின்னலின் தோற்றம் போல் ஓடித்திருந்தன. And the living creatures appeared like a flash of lightning. அந்த ஜீவன்களுக்குள்ளே அக்கினி உலாவிக் கொண்டிருந்தது. So fire was walking inside those creatures. அக்கினியிலிருந்து மின்னல் புறப்பட்டது. And from the fire went forth lightning. அந்த ஜீவன்கள் மின்னலின் தோற்றம் போல் ஓடித்திருந்தன. And these creatures themselves went about like flashes of lightning. நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி அந்த அக்கினி என்று சொல்லுகிறது அந்த ஜீவன் அது உள்ளே உலாவுகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே உலாவுகிறார். As we all know that fire walking amongst them shows the Holy Spirit walking amongst us. அக்கினியானது ஒரு மனிதனுக்குள் அந்த ஜீவன்களுக்குள்ளே உலாவுகிறது. The fire walks amongst those living creatures. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அக்கினி அந்த ஜீவன்களுக்குள் உலாக வேண்டுமானால் அந்த அக்கினி அங்கேயே தங்கி இருக்கிறார். For the fire to walk amongst them, first of all it should reside there. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே தங்கி இருக்க வேண்டும். The Holy Spirit should reside within a man. அவர் தங்கி இருந்தால் என்ன நடக்கும்? Then what happens? அவருடைய முக்கியமான வேலை என்ன? What is his chief work? மீட்கப்படும் நாளுக்காக மனிதனை ஆயத்தப்படுத்துவது. He prepares the individual for the day of redemption. பரிசுத்த ஆவியை தேவன் மனிதனுக்கு கொடுத்தது எதற்காக என்று சொன்னால் மீட்கப்படும் நாளுக்காக. The primary reason for which God has given the Holy Spirit to a man is to prepare him for the day of redemption. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை மீட்பின் நாளுக்காக அவனை மறுரூபப்படுத்திக் கொண்டே இருப்பார். The Holy Spirit performs a continuous work of transformation to prepare the man for the day of redemption. ஆகவே தான் அந்த ஆவியினாலே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம் என்று
2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். That is why in 2 Corinthians 3:18 we read that we are transformed, are changed from glory to glory into that image, even as by the Spirit of the Lord. மனிதனுடைய சுபாவத்தை மாற்றி அவனுக்குள்ளே உலாவி அவனை மறுரூபப்படுத்திக் கொண்டே இருக்கும். He will change the character of man, walk in him and keep transforming him. அந்த அக்கினியிலிருந்து மின்னல் புறப்பட்டது. From that fire went forth lightning. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த அக்கினி ஒரு மனிதனுக்குள்ளே அந்த ஜீவனுக்குள்ளே அந்த அக்கினி இருக்கும் பொழுது அக்கினியிலிருந்து மின்னல் புறப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Now when that fire is inside the man, then we see that lightning proceeds from that fire. மின்னல் என்று சொல்லுகிறது தேவனுடைய வல்லமை. Lightning shows the power of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது ஒருவேளை ஒரு குணமாக்கும் வல்லமையாக இருக்கலாம். This may be the power to heal. பவுலுக்குள்ளே அந்த வல்லமை இருந்தபடியினால் அவனுடைய சரீரத்தில் இருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு போட்ட பொழுது வியாதியஸ்தர் சுகமாக்கப்பட்டார்கள். Saint Paul had that power, and so when handkerchiefs and aprons were brought out of the person of Saint Paul, people were healed when it fell on them. பேதுரு நடந்து போகையில் அவனுடைய சரீரத்தின் நிழல் பட்டால் ஆகிலும் வியாதியஸ்தர் சுகமாவார்கள் என்று சொல்லி வியாதியஸ்தரை கொண்டு படுக்க வைத்தார்கள். The people, the sick people there were lined up in beds so that when Peter walked down that place, at least his shadow would fall on them and heal them. ஆகவே அருமையானவர்களே, அந்த அக்கினி உங்களுக்குள்ள இருந்தால் நிச்சயமாகவே அதிலே இருந்து மின்னல் புறப்பட்டு கொண்டே இருக்கும். Therefore, beloved, if that fire is within you, certainly lightning will proceed from that fire. அபிஷேகம் பண்ணப்பட்டதான ஒவ்வொரு தேவனுடைய ஜனங்களும் தங்களுக்குள் இருக்கிற அபிஷேகத்துடைய மேன்மையை அந்த வல்லமையை உணர்வாளானால் இந்த உலகம் முழுவதுமே இந்த வல்லமைக்கு கீழ்ப்படியும். If all the spirit baptized people of God really realize the power that is in them, then the whole world will be subdued. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த ஜீவன்கள் மின்னலின் தோற்றம் போல் ஓடித்திருந்தது, தூங்கிக் கொண்டிருக்கவில்லை. The living creatures were going about, they themselves became like lightning, they were not sleeping. அந்த ஜீவன்களை பார்த்து கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னா அவங்க சொல்ல டைம் இல்ல சும்மா ஊர் சுத்துறது இல்ல. The living creatures, you go and tell them, why don't you relax for some time and take some rest? They will tell you, no, there is no time. சிலவங்க சும்மா சுத்திட்டே இருப்பாங்க. Some people are sauntering about, காரணம் இல்லாம சுத்துவாங்க. no reason, just wandering here and ஆனா there. இங்க இருக்கிற அந்த மின்னலை ஜீவன்களை பார்க்கும் பொழுது But the living creatures here, ஓடுகிற நேரத்திலே என்ன எப்படி தோன்றுகிறது? when they are running, what is their appearance? அந்த ஜீவன்கள் ஓடுகின்றன, These living creatures are running. மின்னலின் தோற்றம் போல் சுற்றித் திரிகிறது. Their appearance was like a flash of lightning. அப்படினால் போகிற இடத்திலெல்லாம் என்னதான் வருகிறது? So wherever they go, what do we see there? இவைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. They are running. அதே நேரத்தில் ஓடுகிற நேரத்திலே At the same time as they run, அவைகள் போகிற இடமெல்லாம் மின்னல், wherever they go, there is lightning. போகும் இடமெல்லாம் தேவ வல்லமை, Wherever they go, the power of God. போகிற இடமெல்லாம் வியாதியஸ்தர் சுகமாகிறார்கள், Wherever they go, the sick are healed. போகிற இடத்திலெல்லாம் பாவிகள் மனம் திரும்புகிறார்கள், Wherever they go, the sinners are to repent. இருக்கிற இடமெல்லாம் பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்படுகின்றன. Wherever they are, the powers of the devil are subdued. இந்த ஓடி திரிகிறது என்ன? What is this running about? தங்களுக்குள் இருக்கிற ஆத்தும தாகம், It வாஞ்சை இதை காண்பிக்கிறது. It shows the burden, the desire to win souls in them. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவ அன்பு ஒரு மனிதனுக்குள்ளே அக்கினி போல் எரிந்து கொண்டிருந்தால், If the love of God is burning in a man as fire, அவனை நீங்கள் சும்மா உட்கார வைக்க முடியாது. you can't just make him sit still. அவன் ஆண்டவருக்காக ஓடுவான். He will run for Jesus. அவன் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜீவனை கொடுப்பான். He will lay down his life for perishing souls. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ சபையே, Oh church of God that is spirit baptized, உனக்குள்ளே இந்த அக்கினி இருக்கிறதா? do you have fire in you? இந்த அக்கினி உனக்குள்ளே இருக்குமானால், If this fire is in you, நீ ஓடிக்கொண்டிருப்பாய். ஓடுகிற நேரத்திலே முழுவதும் மின்னலாகவே இருக்கும். you will keep running, and when you run it will be lightning everywhere. கொஞ்ச நேரம் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தேவ ஜனங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். People of God who have received the Holy Spirit, please think of this now. அவைகள் ஓடித் திரிகிற நேரத்திலே மின்னலை போல தோற்றமளிக்கிறது. As they ran about, there was the appearance of lightning wherever they went. அவைகள் ஓடுகிற நேரத்திலே வேற ஒன்றும் அனாவசியமாய் பேசாது, வேறொன்றும் செய்யாது. அவைகளுக்குள்ளிருந்து அந்த மின்னலே புறப்பட்டு கொண்டிருக்கிறது. Wherever they went, there was no unnecessary thing, no unnecessary conversation, only lightning. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord.
இதன் பிறகு இதே தரிசனத்தை இன்னொரு நிலையிலே எசேக்கியேல் காண்கிறான். After this, Ezekiel sees the same vision from another angle. 15ஆம் வசனத்திலிருந்து கிளப்படையுங்கள். Verse 15 onwards. நான் அந்த ஜீவன்களை பார்த்துக் கொண்டிருக்கையில் இதோ பூமியில் ஜீவன்கள் அண்டையிலே 4 முகங்களையுடைய ஒரு சக்கரத்தை கண்டேன். சக்கரங்களின் ரூபமும் அவைகளின் வேலையும் படிகப்பச்சை வர்ணமாயிருந்தது. அவைகள் 4க்கும் ஒரே வித சாயல் இருந்தது. அவைகளின் ரூபமும் அவைகளின் வேலையும் சக்கரத்துக்குள் சக்கரம் இருக்குமா போல் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஜீவன்களை பார்த்து கொண்டிருக்கையில் இதோ பூமியிலே ஜீவன்கள் அண்டையில் 4 முகங்களுடைய ஒரு சக்கரத்தை கண்டேன். As I beheld the living creatures, behold, one wheel upon the earth by the living creatures with his 4 faces. அந்த முகங்கள் நிச்சயமாகவே முதல்ல அவன் பார்த்த முகங்களாத்தான் இருக்க Now வேண்டும். these 4 faces must certainly have been the faces he saw initially. ஆனால் அவைகளை பார்த்த நேரத்தில் But when he was seeing them, சக்கரங்களின் ரூபமும் அவைகளின் வேலையும் படிகப்பச்சை வர்ணமாய் இருந்தது. he saw the appearance of the wheels, and their work was like unto the color of beryl. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. படிகப்பச்சை வர்ணமாய் இருந்தது. It had the color of a beryl. அதாவது ஒரு மனிதனை தேவ சமாதானம் ஆளுகை செய்கிறதை காண்பிக்கிறது. This shows the peace of God ruling over a man. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்பொழுது சமாதானம் சந்தோஷம் இவைகளை கொண்டு வருவார். When the Holy Spirit comes into a man, he brings with him peace and joy. உண்மையாய் ஒரு மனிதனை ஆவியானவர் ஆளுகை செய்வாரானால் அவனுடைய இருதயம் தேவ சமாதானத்தினால் நிரம்பி இருக்கும். If the Holy Spirit really rules a man, his heart will be filled with the peace of God. கொலோசியர் 3:15 படிக்கும் பொழுது சமாதானம் உங்களை ஆளக்கடவதல்ல, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது. Now in Colossians 3:15 we read, not let peace rule your heart, but let the peace of God rule your heart. தேவ சமாதானம் ஒரு மனுஷனுடைய உள்ளத்தை ஆளுகை செய்யும் பொழுதுதான் அவனுக்குள்ளே பரிசுத்தமாகுதலின் வேலை நடைபெறும். It is only when the peace of God rules in the heart of man that a work of sanctification is wrought in him. ஆகவே தான் சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று 1 தெசலோனிக்கேயர் 5:23 படிக்கிறோம். That is why in 1 Thessalonians 5:23 we read, and the very God of peace sanctify you wholly, and I pray God your whole spirit and soul and body be preserved blameless unto the coming of our Lord Jesus Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றிருந்தால், If you have received the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் சமாதானத்தின் தேவன். the Holy Spirit who is the God of peace, மெல்கிசேதேக்கை குறித்து படிக்கிற நேரத்திலே அவர் சமாதானத்தின் ராஜா, பரிசுத்த ஆவியானவர் வந்து சமாதானத்தின் ராஜா. the Holy Spirit or Melchizedek is the king of peace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகவே சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில இல்லை என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்லை. So if you don't have peace inside you, it means you don't have the Holy Spirit in you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா தேவனுடைய ஜனங்களுக்குள்ளேயும் தேவ சமாதானம் ஆளுகை செய்ய வேண்டும். The peace of God must rule over every child of God who has received the Holy Spirit, who is looking forward to the coming of the Lord. அவைகளுக்கு ஒரே சாயல் காணப்படுகிறது. அந்த சாயலை சக்கரங்களை பார்க்கிற நேரத்தில் எசேக்கியேல் எப்படி பார்க்க அவனுக்கு எப்படி தோன்றுகிறது? When Ezekiel was seeing those wheels, how did it appear to them? அவைகளின் ரூபமும் அவைகளின் வேலையும் சக்கரத்துக்குள்ள சக்கரம் இருக்கிறது போல. Their appearance and their work was as it were a wheel within a wheel. ஒரு சக்கரத்துக்குள்ள இன்னொரு சக்கரம் இருக்கிறது போல அவன் பார்க்கிறான். He saw as though one wheel was inside another wheel. அருமையான தேவனுடைய ஜனங்களே, இந்த சக்கரத்தை பார்க்கிறான், சக்கரத்துக்குள்ள இன்னொரு சக்கரம் இருக்கிறதா. He saw the wheel and he saw that there was a wheel inside a wheel. பிரியமானவர்களே, இந்த சக்கரத்துக்குள் சக்கரம் இருக்கிறது என்பது என்ன? What does this mean, a wheel within a wheel? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துடைய 10ஆம் வசனத்தை படிக்கும் போது When we read Philippians chapter 3 verse 10, பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், St. Paul says, அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி, he says, being made conformable unto his death. அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி, going into the death that is equal to his death. அந்த வசனத்தை படியுங்கள். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மருத்துவரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும்
அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி Into the death that is like unto his death. பரிசுத்த பவுல் கிறிஸ்துவுடைய மரணத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். Saint Paul entered the death of Christ. அவருடைய மரணத்தை போல எனக்கு ஒரு மரணம் சம்பவிக்க வேண்டும். I must die like he died. பொதுவாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து வந்து ஒரு சக்கரம், அந்த சக்கரத்துக்குள்ள நாம் ஒரு சக்கரம். In general, Christ is like a wheel, and when we receive the Holy Spirit, we become like a wheel within the wheel. ஏனென்றால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்று படிக்கிறோம். For we read, if any man be in Christ. 2 கொரிந்தியர் 5:17 படிக்கும்போது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், 2 Corinthians 5:17, if any man be in அதுதான் Christ. சக்கரத்துக்குள்ள சக்கரம். That is called a wheel within a wheel. கிறிஸ்துவுக்குள்ளே நம்முடைய ஜீவியம், Our life in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை, Our life that is within Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சக்கரத்துக்குள்ளே சக்கரம் இருக்கிறது போல, Just as a wheel is in the middle of a wheel. எத்தனை பேருடைய வாழ்க்கை கிறிஸ்துவாகிய சக்கரத்துக்குள்ளே இருக்கிறது? How many of your lives are within Christ who is the wheel? அன்றைக்கு எசேக்கியேல் புதிய ஏற்பாட்டு சபையை இப்படி காண்கிறான். அந்த ஜீவன்கள் சக்கரத்துக்குள் சக்கரம் இருக்கிறது போல காணப்படுகிறது. That day Ezekiel saw a vision of the New Testament church, and there he saw the wheel in the middle of a wheel. நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாக வேண்டும், அவரை போல உயர்த்தெழும்படியாக. We must be in Christ. At the same time, our death should be conformable to his death, so that we might eventually be like him. அவரையும் அவருடைய உயர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கு இந்த நிலைக்குள்ள வருகிறேன் என்று சொல்லுகிறார். He says, I come into this state that I might know him and the power of his resurrection and the fellowship of his suffering. ஆகவே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களே, உங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவாகிய சக்கரத்துக்குள்ளே ஒரு சக்கரம் இருக்கிறது போல் அவருக்குள் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். Therefore, if you have received the Holy Spirit, O child of God, your life should be compatible with the life of Christ as a wheel within a wheel. அவருடைய மரணத்தை போல நமக்கு ஒரு மரணம் தேவை. We need a death like he died. சிலங்க நினைப்பாங்க எனக்கு ஒரு நல்ல மரணம் கிடைக்கணும் என்று. Some say, I must have a good death. யாருக்கும் உபத்திரவம் இல்லாம அப்படியே படுத்திருக்கும் பொழுது ஆவி அப்படியே பிரியணும், அதுவும் தெரியக்கூடாது. Without giving any problem to anyone, while I'm just resting, my spirit should leave me. அருமையான தேவனுடைய ஜனங்களே, உண்மையாகவே அந்த மரணம் நல்ல மரணம் என்று நீங்க நினைக்காதீங்க. Beloved people of God, don't think that that death is a good death. நல்ல முழு குடிகாரன், பயங்கர துன்மார்க்கன், நல்லாக ஒரு பிரச்சனை இல்லாம செத்து போறான். A man who is a big drunkard, he also leaves this world without any problem. பரிசுத்த பவுல் எப்படி மரித்தார்? சிரச்சேதம் பண்ணப்பட்டு மரித்தார். How did Saint Paul die? He was beheaded. அப்போஸ்தலரும் அவர்கள் இரத்த சாட்சிகளாக மரித்திருக்கிறார்களே. And in fact, all the apostles died as martyrs. மேலான ஒரு உயர்த்தலுக்கு மரணத்திலையும் கூட கிரயத்தை கொடுக்க வேண்டும். We must pay a price even unto death for a better resurrection. ஏனென்றால் கடைசி சத்துரு மரணம். For the last enemy is death. அந்த சத்துருவை நீங்கள் மரணத்தை கொண்டு அழிக்க வேண்டும். We have to kill that enemy through death. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய அந்த கொடூரமான மரணத்தை கொண்டு மரணத்துக்கு அதிகாரியாகிய சாத்தானை அழித்தார். Jesus faced that cruel death, and by that death he destroyed the devil who was the author of death. அவர் மரித்தார், உயிரோடு எழும்பினார். He died and he rose again. அவர் மரணத்தில் பாடுபட்டது போல் ஒரு மனிதரும் பாடுபட்டிருக்க மாட்டார்கள். No human being would have suffered like he suffered. ஆனால் அதே நேரத்தில் அவர் உயர்த்தெழும்பது போல இன்னும் யாரும் உயர்த்தெழும்பவில்லை, ஆனால் நாம் எழும்ப போகிறோம். At the same time, no one has as yet risen up like he did, but we shall rise again. கிறிஸ்தவர்களே, கிறிஸ்துவின் மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளே வாருங்கள். Oh Christian, come into the death that is like the death of Christ. கிறிஸ்துவுக்குள்ளே கடந்து வாருங்கள். Come into Christ. ஒரு மனிதன் எப்பொழுது கிறிஸ்துவின் மரணத்திற்குள் வருகிறான்? When does a man come into the death of Christ? அது ஞானஸ்நானத்திலே ஆரம்பமாகிறது. It begins at water baptism. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று ரோமர் 6:4 நாம் படிக்கிறோம்.
being buried with him by baptism into death. We read in Romans chapter 6. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகவே ஞானஸ்நானத்தில் ஆரம்பித்து நம்முடைய மரணத்தில் அது முடிய வேண்டியதாக இருக்கிறது. So we have to begin at baptism and finish at our death. அவர் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த சக்கரங்கள் சக்கரத்துக்குள் சக்கரம் இருக்கிறது போல காணப்படுகிறது. And as he beheld, he saw as it were a wheel in the middle of a wheel. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. 17வது வசனத்திலே அவைகள் ஓடுகையில் தங்கள் 4 பக்கங்களிலும் ஓடின. We read in verse 17, they went upon their 4 sides. முந்தின 12வது வசனத்திலே திரும்பி பார்க்காமல் ஓடுனன்னு சொல்லி இருக்கு. அது ஒரே திசையில தான் ஓடிட்டு இருக்கு. They went everyone straight forward. That shows one direction. ஆனால் இங்க பார்த்தா 4 திசையிலமா ஓடுது. But now they are going on all 4 directions. அப்போ உங்களுக்கு என்ன தோன்றுது? தாறுமாறா ஓடுது என்று தோன்றுகிறதா? Does it sound like they are running helter skelter? பிரியமானவர்களே, 4 திசையிலும் ஓடுகிறன்னு சொன்னால் என்ன? What does it mean, beloved, running in all directions? அவைகள் என்ன சொல்லுகிறது? What is mentioned here? மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனம் படிக்கும் பொழுது, When we read from the Gospel of St. Matthew chapter 24 verse 14, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலகமெங்கும் அறிவிக்கப்பட வேண்டும். the gospel of the kingdom shall be preached in all nations. 4 திசைகளிலும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். This gospel has to be proclaimed in all 4 directions. நீங்க சாலமோன் உண்டாக்கின ஒரு வெண்கல தொட்டியை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. We read about the brazen laver that Solomon made. அந்த வெண்கல தொட்டியை 12 ரிஷபங்கள் சுமந்து கொண்டிருக்கின்றன. 12 oxen were bearing that laver. அவைகள் 4 ஒவ்வொரு திசைகளிலே நின்று கொண்டிருக்கிறார். Of these 12, 3 were facing each direction. 4 திசைகளிலும் 3 ஆக நிற்கிறார். 4 directions, 3 oxen each. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. 4 திசை என்று சொல்லும் பொழுது உலகம் முழுவதற்கும் இந்த சத்தியம் அறிவிக்கப்பட வேண்டும். 4 directions show that this gospel has to be preached in all nations. ஆகவே தான் நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். That is why Jesus said, go ye therefore into all the world. அவைகள் ஓடுகையில் 4 பக்கங்களிலேயும் ஓடுகிறது. As they ran in all 4 sides. பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதான தேவனுடைய ஜனங்கள் சுவிசேஷத்துக்காக சத்தியத்துக்காக உலகம் முழுவதும் கடந்து போக வேண்டும். Spirit baptized children of God have to go all over the world for the sake of the truth and the gospel. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய உள்ளத்திலே முழு உலகத்தை குறித்தும் ஒரு பாரம் உண்டாக வேண்டும். A spirit baptized child of God should have the burden of the whole world in his heart. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. முழு உலகத்தையும் குறித்துள்ள ஒரு பாரம் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இன்றைக்கு ராத்திரியிலே தர விரும்புகிறார். This evening the Spirit of God wants to put into you a burden concerning the whole world. கெத்செமனையில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்த பொழுது முழு உலகத்துடைய ஜனத்தை நினைத்து கதறினார். When Jesus prayed at the Garden of Gethsemane, he was thinking of the state of the whole world. கிறிஸ்து ஒருவரே உலகம் முழுவதற்காகவும் தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர். He, Christ, is the one who gave his life for the whole world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. 4 திசைகளிலும் ஓடுகிறது, ஆனால் ஓடிக்கொண்டே இருக்கிறது, திரும்புகிறதே இல்லை. They keep running. They run in all 4 directions, but they don't come back. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த பகுதியிலே நமக்கு சொல்வதற்கு ஏராளம் சத்தியங்கள் உண்டு. நான் சில பகுதியிலே மாத்திரம் சொல்லிக் கொண்டு போகிறேன். Well, we can go into detail in this area, but I am only touching upon a few areas. வரப்போகிற நித்தியத்துக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் என்றால் இந்த ஒவ்வொரு வசனத்திலும் சொல்லுகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். If we must be prepared for the eternity to come, everything mentioned in these scripture portions must be fulfilled in our life. அடுத்து 18ஆம் வசனத்தை படிக்கிற நேரத்தில் Reading verse 18. அவைகளின் வட்டங்கள் பயங்கரப்படத்தக்க உயரமாயிருந்தன. அந்த 4 வட்டங்களும் சுற்றிலும் கண்களால் நிறைந்திருந்தன. அவைகளுடைய வட்டங்கள் பயங்கரப்படத்தக்க உயரமாயிருந்தன. Their rings were so high that they were dreadful. ரொம்ப உயரமாயிருக்கிறது. They were so high. அந்த சக்கரங்களுடைய வட்டங்கள் மிகவும் உயரமாயிருக்கிறது. The circle of the wheels were so high. என்ன இந்த உயரம்? What is this height? இதான் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. This is the fullness of the stature of Christ. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்க படிக்கிற நேரத்தில் when we read Ephesians chapter 4, அங்கே கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை பற்றி நாம் படிக்கிறோம். we read of the fullness of the stature of Christ. 4:11 படியுங்கள். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். ஒரு நிறைவான வளர்ச்சி உண்டு என்பதை கிறிஸ்தவர்களே
நீங்கள் அறிய வேண்டும். Christians, you must understand that there is something called the stature of the fullness of Christ. அந்த பயங்கரப்படத்தக்கதான உயரம், It's so dreadfully high. கிறிஸ்துவுடைய நிறைவை அடைகிறது வரையிலும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். Till we attain the fullness of Christ, there should be a dread in us. வளர்றதுக்காகத்தான் வளர்த்துறவங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். God has kept people to bring up so that we might grow. எப்படித்தான் வளர்றது? How shall we grow? வளரணும்னா அதுக்கேற்ற சாப்பாடு போடணும். We must be given the right food. சாப்பாடு போடுறதுக்கு யாரை வச்சிருக்கிறாரு? Then whom has he kept to give us food? அப்போஸ்தலரே, The apostles, தீர்க்கதரிசிகளே, the prophets, சுவிசேஷகர்களே, the evangelists, மேய்ப்பர்களே, the pastors, போதகர்களே teachers. ஏற்படுத்தினார். He has appointed them. என்னத்துக்காக? What for? நாம் இனி குழந்தைகளாயிராமல், That we be no more children. மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான பலவிதமான தந்திரமுள்ள போதகத்தினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகளாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் வளரும்படியாக அப்படி செய்தார். Tossed to and fro and carried about with every wind of doctrine by the sleight of men and cunning craftiness, whereby they lie in wait to deceive. But speaking the truth in love, we may grow up into him in all things. He did this. அருமையான நண்பர்களே, நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர வேண்டுமானால் அபிஷேகம் பெற்றால் மட்டும் போதாது. அபிஷேகம் பெற்றதிலே இருந்து உங்களுக்குள்ள ஒரு வளர்ச்சி அவசியமாயிருக்கிறது. Beloved, if you want to be perfected, then receiving the Holy Spirit is not enough. After that, there should be a growth in us. அவர்கள் தேவனுடைய ஊழியர்கள் தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடந்து உருகி சீவரை ஊற்றி தேவனிடத்தில் இருந்து அந்த மறை பொருளை தேவனுடைய ஆலோசனையை அவர்கள் பெற்று சபைக்கு கொடுக்கிறார்கள். The servants of God, the apostles, tarry in the presence of God, and with tears, their hearts melting, they fall at his feet, receive the mysteries of the kingdom of God, and impart it to the church. ஆகவே தான் எசேக்கியேல் தன்னுடைய தரிசனத்திலே அவைகளை பயங்கரமான உயரமாக பார்க்கிறார். That is why Ezekiel says in his vision that they were so high. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டுமானால் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள் இருக்கிற உண்மையான சபைக்குள்ளே நீ கடந்து வரத்தான் வேண்டும். For you to grow in your spiritual life, you have to come to the right church where you can find apostles, prophets, evangelists, pastors and teachers. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது மாத்திரமல்ல, அந்த உயர்ந்த அந்த வட்டங்களுக்குள்ளே கண்கள் நிறைந்திருக்கிறார். Besides, those rings were full of eyes. கண்கள் நிறைந்திருக்கிறார். They were full of eyes. பிரியமானவர்களே, இது நித்தியத்தை பற்றிதான பூரண வெளிப்படுத்தல், அல்லாவிட்டால் தேவ ஞானத்தினால் அவைகள் நிரம்பி இருக்கிறார். This shows a perfect revelation about eternity, or being filled with God's perfect wisdom. சுற்றிலும் கண்களால் நிறைந்திருக்கிறது சொன்னால் முழுவதும் கண்களாக இருந்தால் எல்லா திசையிலும் பார்வை இருக்கும். If their eyes they have eyes all around, they can look everywhere at the same time. இப்போ நம்ம ரெண்டு கண்ணு முன்னால இருக்கு, முன்ன உள்ளதான் தெரியும், பின்னால என்ன நமக்கு தெரியாது. Now we have two eyes that look in front and we don't know what's going on behind us. ஆனால் பின்னாலேயும் கண்கள் இருந்தால் எப்படி இருக்கும்? But if we had eyes at the back, பின்னால வர்றது என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். we will know what happens behind. சுற்றிலும் கண்களாக இருந்தால் Eyes all around, முழுவதும் நமக்கு பார்வையாயிருக்கும். we can look everywhere. முழுவதும் கண்களாக இருந்தால் Full of eyes all around, இருளே இல்லை. there is no darkness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கண் இல்லாதவன் தான் இருளிலே இருக்கிறான். Only those who have no eyes will be in darkness. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. For the eye is the light of the body. முழு சரீரமும் கண்களாய் இருக்குமானால் முழு சரீரமும் வெளிச்சமாய் இருக்கிறது. If the whole body is filled with eyes, the whole body is full of light. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு மனுஷன் வளருகிற நேரத்தில் When a man grows in his spiritual life, அவன் முழுவதும் ஒளியாய் மாறுகிறான். he becomes altogether light. ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், That is why the Lord Jesus Christ said, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ye are the light of the world. உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது In Ephesians chapter 3, அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக என்று சொல்கிறார். that through the church might be made known the manifold wisdom of God. அவருடைய துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் மறைக்கப்பட்டு சபையின் மூலமாக இப்பொழுது அது தெரியப்படுகிறது.
He is hidden to the principalities and powers and is made known by the church these days. எபேசியர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனம் 3:10. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. அவருடைய அனந்த ஞானம் சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வருகிறது. Now the church comes to know the manifold wisdom of God. உன்னதத்தில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கூட சபையின் மூலமாகத்தான் இந்த ஞானம் வெளியாக்கப்படுகிறது. Even the principalities and powers that are in heavenly places come to know about the manifold wisdom of God through the church. ஆகவே தான் பிரியமானவர்களே, இவைகளை உற்று பார்க்கும்படியாக அந்த தூதர் கூட்டத்தார் ஆசையாயிருக்கிறார்கள். That is why, beloved, the hosts of angels stand eagerly around to look into these things. சக்கரங்கள் அது மிகவும் பயங்கரப்படத்தக்க உயரமாயிருக்கிறது. The wheels were a dreadful sight. They were so high. அது சுற்றிலும் கண்களால் நிரம்பி இருக்கின்றன. Full of eyes round about. முழுவதும் வெளிச்சமாகவே அது காணப்படுகிறது. Light everywhere. இருள் என்பதே அதற்குள்ள இல்லை. There was no darkness within it at all. என்னென்ன காரியம் நடக்க போகிறது என்பதை ஆவியானவர் அவர்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். In other words, the Spirit of God was revealing to them what was going to happen. அவர்களுக்கு மறைவான காரியம் ஒன்றுமே இல்லை. In fact, there is nothing hidden to them. எந்த தீமையும் அங்கே வாசம் பண்ண முடியாது. No evil can reside there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆவி போக வேண்டும் என்று எவ்விடத்துக்கும் அவைகள் போயின. They went whithersoever the Spirit was to go. அவைகளின் ஆவியும் போக வேண்டும் என்று இருந்தது. And there was the Spirit to go. சக்கரங்களும் அவைகளின் அருகே எழும்பின. The wheels were lifted up over against them. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களுக்குள் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. The spirit of the living creature was in the wheels. இது ஒரு தேவனுடைய பிள்ளை பரிசுத்த ஆவியினால் முழுவதுமாய் ஆளுகை செய்து நடத்தப்படுகிற ஒரு அனுபவம். This shows the Holy Spirit being totally ruled and led by the Spirit of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீங்கள் அடுத்த 21ஆம் வசனம் படிக்கிற நேரத்தில் When you read verse 21, அவைகள் செல்லும் போது இவைகளும் சென்றன. when those went, these went. அவைகள் நிற்கும் போது இவைகளும் நிற்கின்றன. When those stood, these stood. நீங்கள் கீழே படிக்கிற நேரத்தில் When you read further down, 25ஆம் வசனம் படியுங்கள். verse 25. அவைகள் நின்று தங்கள் செட்டைகளை தளர விட்டிருக்கையில் அவைகளுடைய தலைகளுக்கு அவைகள் நின்று தங்களுடைய செட்டைகளை தளர விடுகிறது. When they stood, they let down their wings. அவைகள் செல்லும் போது அவருடைய செட்டைகளை தளர விடுகின்றன. When they stood, they let down their wings. அவைகள் பூமியில் எழும்பும்போது சக்கரங்களும் அவைகள் அருகே எழும்பின. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. When they stood up, they also stood up. The spirit of the living creatures was in the wheels. அவைகள் நின்றது என்று சொல்லுகிறதும் செட்டைகளை தளர விடுகின்றன என்று சொல்லுகிறதும். So it is said they stood up and that they let down their wings. தேவனுடைய ஜனங்கள் தங்களுடைய ஜீவியத்தை ஆராய்ந்து கர்த்தருக்கு காத்திருக்கும் ஒரு அனுபவத்தை அது காண்பிக்கிறார். This shows the people of God examining themselves and waiting upon the Lord. நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட அடிக்கடி நாம் கொஞ்சம் நிற்க வேண்டாம். We may have received the Holy Spirit, but there are situations where we must stand. அவைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. They are running, of course. வேகமாய் ஓடுகிறது. They are running swiftly. தங்கள் திசைக்கு நேராய் ஓடுகிறது. They are running in their directions. நான்கு திசைகளிலும் ஓடுகிறது. They are running on all four sides. அதே நேரத்தில் சில சந்தர்ப்பங்களில் நிற்கிறது. At the same time, in some situations, they stand. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஓடுகிறவர்களுக்கும் ஒரு வார்த்தை வருகிறது. ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருக்காதே, கொஞ்சம் நில்லு. Those who keep running are given a command. Don't just keep on running. Please stand. ஆவியானவர் சொல்வார், மகனே ஓட்டத்தை நிறுத்தி கொஞ்சம் உட்காரு. Suddenly the Spirit of God will say, please stop running, sit down for some time. நீ போய் கொஞ்ச நேரம் உட்காரு. You go and sit down for some time. அவர் எந்த இடத்துல இருக்க சொல்றாருன்னு தெரியாது. Where he will ask you to sit down, we don't know. எலியாவிடத்துல சொன்னார், நீ போய் அங்கே ஆத்தங்கரையில போய் உட்கார், கேரி ஆற்று பக்கத்துல உட்காருன்னு சொன்னார். The Lord told Elijah, you go and sit near the brook Kirith. யாருக்கும் தெரியாம போய் ஒளித்துக் கொண்டு என்று சொன்னார். He said, don't go, hide yourself there, no one should see you. பரிசுத்த ஆவியினால் ஒரு மனிதன் நடத்தப்படுகிற நேரத்திலே அவனை சில சந்தர்ப்பங்களிலே அமர்ந்து இருக்க செய்வார். When the Holy Spirit leads a man, there are certain situations when he asks the man to stand still. செட்டைகளை தளர விட்டிருக்கின்றன. Those wings are spread out.
ஆவி நிற்க வேண்டும் என்கிற இடத்திலே அப்படியே நிற்கின்றன. And where the Spirit of God urges them to stand, they stand there. நின்று கர்த்தருக்குள் இளைப்பாறுகிறது. There they rest in the Lord. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகவே தேவனுடைய ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்குள் இளைப்பாறும்படியாக தனி ஜெபம், உபவாச ஜெபம், இரவு ஜெபங்கள் எல்லாம் அவர்கள் கைக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் உட்கார வேண்டும். Therefore, people of God, that they might rest in their lives, they must have personal prayer, fasting prayer, night prayers. They must learn to sit down. தனித்தனியாக நம்முடைய செட்டைகளை கொஞ்சம் தளர விட வேண்டும். Individually, we should let down our தேவனுக்கு மகிமை wings. உண்டாகட்டும். Praise the Lord. இந்த காரியங்களை குறித்து இன்னும் விவரமாய் படித்தால், To study this in more detail, நீங்கள் 22 இருந்து 24 வசனம் முடிய படியுங்கள். verses 22 to 24. ஜீவனுடைய தலைகளின் மேல் பிரமிக்கத்தக்க வச்சிர பிரகாசமான ஒரு மண்டலம் இருந்தது. அது அவைகளுடைய தலைகளின் மேல் உயர விரிந்திருந்தது. மண்டலத்தின் கீழ் அவைகளுடைய செட்டைகள் ஒன்றுக்கொன்று. ஜீவனுடைய தலைகளின் மேல் பிரமிக்கத்தக்க வச்சிர பிரகாசமான ஒரு மண்டலம் இருந்தது. There was upon the heads of the living creature the color of a terrible crystal. ஜீவனுடைய தலைகளின் மேல் பிரமிக்கத்தக்க வச்சிர பிரகாசமான ஒரு மண்டலம். There was a terrible layer or a canopy of a terrible crystal above their heads. இந்த வச்சிர பிரகாசம் இது தவிர வேதத்திலே 2 இடத்துல நாம் பார்க்கிறோம். Now this brightness of a jasper or a precious stone is seen in 2 other places in the word of God. ஒன்று வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, First of all, in Revelation 4:3, தேவனுடைய சிங்காசனமானது அது வச்சிர பிரகாசம் போல் காணப்படுகிறது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரத்துக்கு ஒப்பாய் காணப்பட்டார். he that sat on the throne was like a jasper stone in appearance. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிக்கும் நேரத்தில், Then in Revelation 21:11, அங்கே புதிய எருசலேமுடைய அந்த பிரகாசம் வச்சிர தெளிந்த பிரவைக்கப்பான வச்சிர பிரகாசமாய் காணப்படுகிறது. there we see the brightness of New Jerusalem was like a jasper stone, clear as crystal. படியுங்கள் அந்த வசனத்தை. அதன் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த ரத்தின கல்லை போலவும் பளிங்கின் ஒளியுள்ள வச்சிர கல்லை போலவும் இருந்தது. பளிங்கின் ஒளியுள்ள வச்சிர கல்லை போலவும் காணப்படுகிறது. Like a jasper stone, clear as crystal. ஜீவனுடைய தலைகளுக்கு மேல் ஒரு வச்சிர பிரகாசமான ஒரு மண்டலத்தை காண்கிறோம். There was an atmosphere that was like the brightness of a jasper stone above the living creatures. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இந்த வச்சிர பிரகாசம் போன்றவராய் காணப்படுகிறார். He that was seated on the throne is like this jasper stone. புதிய எருசலேமுடைய பிரகாசம் இந்த தெளிவான வச்சிர பிரகாசம் போல காணப்படுகிறது. The brightness of New Jerusalem is like this clear jasper stone. ஜீவனுடைய தலைக்கு மேலே இந்த வச்சிர பிரகாசமான மண்டலம் காணப்படுகிறது. And above the living creatures there was a canopy whose brightness was like a jasper stone. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதுதான் பிரியமானவர்களே சிந்தையிலே ஜெயம் பெறுதல். This, beloved, is called gaining victory in the mind. யோபின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிக்கிற நேரத்தில், When you read from the book of Job chapter 29 verse 3, அவருடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. he said his secret works were in my tabernacle. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். 29:3. 3 and 4. We see that his candle shined upon my head, and when by his light I walked through darkness. படிங்க. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அவருடைய தீபம் என்னுடைய தலையின் மேல் பிரகாசித்தது. His candle shined above my head. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். By his light I walked through darkness. அவருடைய பிரகாசம் வச்சிர பிரகாசம். His brightness was like a jasper அது stone. தெளிந்த சுத்தமான ஒரு பிரகாசமாயிருக்கிறது. Crystal clear brightness. பிரியமானவர்களே, புதிய எருசலேமை சுதந்தரிக்க வேண்டியதான ஒரு தேவனுடைய பிள்ளை, சிங்காசனத்தை சுதந்தரிக்க வேண்டிய ஒரு தேவனுடைய பிள்ளை சிந்தையிலே ஜெயம் பெற வேண்டும். Beloved, a child of God who must inherit New Jerusalem, a child of God who must inherit the throne of God, must have victory in his mind. அவன் சிந்தையிலே ஜெயம் பெறும்படியாக வைத்தான். அந்த பிரகாசம் அவனுடைய சிரசிலே மண்டலமாய் காணப்படுகிறது. This brightness is on his head like a canopy, a covering, so that he might have victory in his mind. மனசாட்சியின் காலத்தில் ஜீவித்த யோபுடைய தலையின் மேல் அந்த பிரகாசம் இருந்தது. Job, who was a conscience period saint, had this brightness on his head. அந்த ஜீவனுடைய தலைக்கு மேலே
அந்த பிரகாசம் காணப்படுகிறது. This brightness was seen above the heads of this living creature. மறுரூபமாகுதல் என்பது மனதிலே துவங்குகிறது. Transformation begins in the mind. ஆகவே தான் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். That is why we read, be ye transformed by the renewing of your mind. அருமையான கிறிஸ்தவ நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வருகை என்று சொல்லுகிறது சாதாரணமான காரியமாக எடுத்துக்கொள்ளாதிருங்கள். மறுரூபமாகுதல் சிந்தனை மண்டலத்திலே ஆரம்பிக்க வேண்டாம். Beloved Christian friend, don't think it is an ordinary thing to speak about the coming of the Lord. Transformation must begin in the mind. மனிதனுடைய மனது கெட்டு போனால் அவன் மறுரூபமாக முடியாது. If man's mind becomes corrupt, he cannot be transformed. ஒரு மனிதனுடைய மனது எப்படித்தான் கெட்டு போகிறது? How does a man's mind be corrupted? தவறான உபதேசத்தினாலே தான் மனிதனுடைய மனது கெட்டு போகிறது. Man's mind is corrupted through wrong doctrine. ஏவாளை சாத்தான் தந்திரத்தினால் வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். I fear lest by any means, as the serpent beguiled Eve through his subtlety, your mind should be corrupted from the simplicity that is in Christ Jesus. ஆழமான சத்தியங்களும் உபதேசங்களும் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிற இந்த நேரத்திலே இது முடியாது என்று சொல்லிக்கொண்டு பிற்பாடு பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு போகாதே. You listen to these deep truths and doctrines these days. Don't say this is impossible. Don't say let us see later on and go away. தேவனுடைய வசனத்துக்கு நடுங்கி இப்பொழுதே அந்த மறுரூபமாக்குதலின் வேலைக்காக உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பாயாக. Tremble before the word of God and right now surrender your life so that your mind might be transformed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எல்லாவற்றையும் சொல்லுவதற்கு நம்ம நேரம் போதாது. There's no time to explain everything. 24ஆம் வசனத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் இன்றைக்கு இரவு முடிக்க விரும்புகிறேன். I like to conclude this evening study by reading from verse 24. இவைகள் செல்லுகிற இந்த நேரத்தில் As they were going, இவைகளுக்குள்ளேந்து மூன்று விதமான இரைச்சல் புறப்படுகின்றன. there were three kinds of noises proceeding from them. படிங்கள் 24ஆம் வசனம். அவைகள் செல்லும்போது அவைகளுடைய சட்டைகளின் இரைச்சலை கேட்டேன். அது பெருவெள்ளத்தின் இரைச்சல் போலவும் சர்வவல்லவருடைய சத்தம் போலவும் ஒரு ராணுவத்தின் இரைச்சலுக்கு ஒத்த ஆரவாரத்தின் சத்தம் போலவும் இருந்தது. ஹல்லேலூயா. எதுக்கு தான் ஹல்லேலூயா போடுறீங்க? Why that hallelujah? அவைகள் செல்லும் பொழுது When they went, அவைகளுக்குள்ள இருந்து மூன்று விதமான சத்தங்கள் புறப்படுகின்றன. three kinds of noises came from them. இன்றைக்கும் அந்த சத்தம் இங்கே முழங்கினால் நலமாயிருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். I think it would be good if these noises came out from here too. சட்டைகளின் இரைச்சலை கேட்டேன். I heard the noise of the wings, அது பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல காணப்படுகிறது. like the noise of great waters. பெருவெள்ளத்தின் இரைச்சல் இரண்டு இடத்துல கேட்கிறது பிரியமானவர்களே. This noise of great waters is heard in two places. ஒன்று வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்திலே, One in Revelation chapter 1. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல காணப்படுகிறது. The voice of the Lord Jesus is like the voice of many waters. 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1:15. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் His இருந்தது. voice was as the sound of many waters. இனிமேல் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது, Turning now to Revelation chapter 14, இதே சத்தம் சீயோனிலே கேட்கிறது. the same sound is heard in Zion. 14ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனம். 14:2. அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். கிறிஸ்துவிலே இருந்து புறப்படுகிற அதே சத்தம் சீயோனில் இருந்து புறப்படுகிறது, ஊழியர்களில் இருந்து புறப்படுகிறது. The same voice that proceeded from Christ proceeds from Zion, from the servants of God. இவைகள் செல்லும் பொழுது பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல செல்லுகின்றன. When they went, the noise was like the noise of great waters. என்ன இந்த பெருவெள்ளத்தின் இரைச்சல்? What is this noise of great waters? அருமையானவர்களே, இது அவர்களுக்குள்ள இருக்குதான விசுவாசத்தின் ஆவி. This is the spirit of faith that was in them. இந்த பெருவெள்ளத்தின் இரைச்சல் சொல்லுகிறது பரிசுத்தவான்களுக்குள்ள இருக்குதான விசுவாசத்தின் ஆவி. This noise of great waters is the spirit of faith that exists within the saints. ஒரு பொதுவான விசுவாசம் அல்ல, ஜனங்களுக்குள்ளே ஒரு விசுவாசத்தின் ஆவி உண்டாக வேண்டும். Now not just ordinary faith, but a spirit of faith should be seen in the life of people. கர்த்தருடைய சத்தம் ஆபிரகாமுக்கு உண்டாயிற்று. The voice of God appeared to Abraham. மகனை கொலை செய்யும்படியாக அவனை பலியிடும்படியாக ஆண்டவர் சொன்னார். The Lord asked him to sacrifice his son.
ஆபிரகாமுக்கு கொஞ்சம் சஞ்சலம் வரல, சலசலப்பு உண்டாகல. Abraham did not hesitate. He was not worried. அவன் அந்த விசுவாசத்தின் ஆவியோடு போகிறான். He went with the spirit of faith. என்னுடைய மகன் பலியிடப்பட்டாலும் அவன் உயிரோடு எழும்புவான் என்கிற விசுவாசத்தோடு போகிறான். My son may be sacrificed, but he shall come back alive. ஆகையினால தான் வேலைக்காரனத்துல சொல்லுகிறான், நாங்கள் தேவனுக்கு பலியிட்டு கொண்டு திரும்பி வருவோம். That is why he told his servant, we shall go and sacrifice and we shall return to you. கர்த்தர் நீங்க நில்லு, நாங்க கர்த்தருக்கு பலியிட்டு விட்டு திரும்பி வருவோம். You stand here, we shall go and sacrifice and we shall come back. அதுதான் பெருவெள்ளத்தின் இரைச்சல். That is the noise of great waters. அது சூழ்நிலைகளை எல்லாம் சவால் விடுகிறது. It challenges every circumstance. ஹalleluya, hallelujah. அருமையான தேவனுடைய ஜனங்களே, beloved people of God, தானியேலை பார்த்து கேட்டால், if you ask Daniel, சிங்கக்கவிக்கு போகிற நேரத்திலே as he walked into the den of lions, எந்த சலசலப்பும் அவனுக்கு இல்லை. there was no worry within him. என்ன சொல்லிக் கொண்டு போயிருப்பான்? What would he have said? நான் போய் அந்த சிங்கங்களுடைய வாய்களை அடைப்பேன். I will go and shut the mouths of lions. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொல்லி இருப்பார்கள்? What would Shadrach, Meshach and Abednego have said? நாங்கள் அந்த அக்கினிக்குள்ளே போய் அந்த அக்கினியின் உக்கிரத்தை அவிப்போம். We shall go into that fire and quench the violence of that fire. பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ளே போகும் பொழுது என்ன சொல்லி இருப்பார்கள்? When Paul and Silas went into the prison, what would they have said? சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களை நாங்கள் அசைப்போம். We shall shake the prison foundations. ஹalleluya, hallelujah. தேவனுடைய ஜனங்களுக்குள்ளே ஒரு விசுவாசத்தின் ஆவி செயல்பட வேண்டும். The spirit of faith should work in the people of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல அவைகள் புறப்பட்டு போகின்றன. They went forth with the noise of great waters. இரண்டாவது சர்வவல்லவருடைய சத்தம் போல கேட்கிறது. Secondly, they heard the noise of the Lord Almighty. சர்வவல்லவருடைய சத்தம், The voice of the Almighty. சர்வவல்லவருடைய சத்தம் முதலாவது ஆபிரகாமுக்கு உண்டாயிற்று. The voice of the Almighty first came to Abraham, ஈசாக்குக்கு உண்டாயிற்று, then to Isaac, யாக்கோபுக்கு உண்டாயிற்று. then to Jacob. நான் சர்வவல்லமையுள்ள தேவன் ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord says, I am the Lord Almighty. இந்த சத்தம் எங்கே தொனிக்கிறது? Where is this voice resounding? 29ஆம் சங்கீதத்தில் படிக்கும் பொழுது, In Psalm 29, படியுங்கள் 3ஆம் வசனம், verse 3. 29ஆம் சங்கீதத்தினுடைய கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. The voice of the Lord is upon the waters. இதுதான் அந்த தண்ணீர். What is this waters? வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அந்த தண்ணீர்களை கண்டாயே அது ஜாதிகளும் ஜனங்களும் பாஷைகளுமாம். In Revelation 17:15 it is said, the waters which thou sawest, they are multitudes and tongues and nations and people. நான் மாம்சமான யாவருக்கும் கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சர்வ வல்லமையுள்ளதான தேவனாகிய கர்த்தர் முழங்குகிறார். The Lord God Almighty rose and asks, behold, I am the Lord God of all flesh. Is there anything too hard for me? மாம்சமான யாவருக்கும் நான் தேவன். I am the God of all flesh. என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. There is nothing impossible for me. அதுவே சர்வ வல்லவருடைய சத்தம். That is the voice of the Almighty. சுவிசேஷத்தை விசுவாசித்திருக்கிறவர்களே, Those who believe the gospel, இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறவர்களே, those who have believed in Jesus, சர்வவல்லுடைய சத்தம் போல் உங்களுடைய சத்தம் இன்றைக்கு தொனிப்பதாக. let the voice of the Almighty resound in you. நான் என் தேவனால் இந்த மதிலை கடந்து போவேன். By my God shall I leap over a wall. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மூன்றாவதாக அங்க என்ன சொல்ல இருக்கிறது? Thirdly, what is written ஒரு there? ராணுவத்தினுடைய இரைச்சல். A voice of a host. படிங்க அந்த 24ஆம் வசனம் கடைசி பகுதி. சர்வவல்லவருடைய சத்தம் போலவும் ஒரு ராணுவத்தின் இரைச்சலுக்கு ஒத்த ஆரவாரத்தின் சத்தம் போலவும் இருந்தது. ஒரு ராணுவத்தின் இரைச்சலுக்கு ஒத்த ஆரவாரமாய் காணப்படுகிறது. The voice of shouting like the voice of an army. ஒரு ராணுவம் போகிற நேரத்தில் எப்படி போகும்? When an army goes, how will it go? ராணுவத்தில் போறவன் எப்படி போவான்? அவனை செலக்ட் பண்ற நேரத்திலே தலையில இருந்து நகம் வரையிலும் டெஸ்ட் பண்றாங்க. Now when they go, when they are attired, from head to foot they are totally clothed. அவனுக்கு வாதம் இருக்க கூடாது, அவனுக்கு தளர்வு இருக்க கூடாது, அவனுக்கு சோர்வு இருக்க கூடாது, சொறி இருக்க கூடாது, சரங்கு இருக்க கூடாது, ஒண்ணுமே இருக்க ஆளு ஃபுல் க்ளீனா இருக்கணும். He should be blemishless, spotless, absolutely healthy, no sores, no weakness, no paralysis, nothing. ஏனென்றால் எல்லாரும் நடக்கிற மாதிரி இப்ப நாங்க எல்லாம் சொல்லுங்க நடக்கிற மாதிரி ராணுவ வீரர் நடந்தா போதாது. Now
an army, a soldier cannot walk like you and I walk just any old way. கால் இப்படி இப்படி இருந்தா போதும், நண்டு கால் மாதிரி இருந்தா போதாது. He can't walk sideways like a crab. ராணுவ வீரன் காலை எடுத்து வைக்கும் பொழுது ஒவ்வொரு அடியும் தேசம் என்னுடையது, ராஜ்யம் என்னுடையது. When a soldier places his feet on the ground, the feet will say, this land is mine. சத்துருக்களையின் பாதங்களுக்கு கீழே நசுக்கி போடுவேன் என்று சொல்லி அவன் அடி எடுத்து வைக்கிறான். He takes a step forward saying, I will place the enemy under my feet. யோபு தன்னுடைய நாட்களில் எப்படி ஜீவித்திருக்கிறான்? How would Job have lived in his day? ராணுவத்துக்குள்ளே ஒரு ராஜாவை போல அவன் இருந்ததாக சொல்லுகிறான். It is said that he was like a king in his army. யோபின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் Job chapter 29. 25ஆம் வசனம் படிங்கள். Read verse 25. அவர்கள் வழியே போக எனக்கு சித்தமாகும் போது நான் தலைவனாய் உட்கார்ந்து ராணுவத்துக்குள் ராஜாவை போல துக்கித்தவர்களை தேற்றப்படுகிறவன் போலும் இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு மனசாட்சியின் காலத்தில் ஜீவித்த மனுஷன் சொல்லுகிறான், நான் போகிற நேரத்தில் ராணுவத்துக்குள்ளே ராஜாவை மாதிரி போவேன். A man of the conscience period says, when I walk, I was like a king in an army. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது, when we read from Revelation chapter 19, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வருகிற நேரத்தில், when the Lord Jesus Christ returns to earth, இந்த உலகத்தை கைப்பற்றும்படியாக அநேக கிரீடங்களோடு கூட அவர் வருகிற நேரத்தில், when he crowned with many crowns returns to earth to take rule over the earth, என்ன எழுதப்பட்டிருக்கும்? what is said? ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்று அவருடைய தொடையின் மேல் எழுதப்பட்டிருக்கிறது. It is written on his thigh that he is king of kings and lord of lords. அவர் வெள்ளை குதிரையின் மேல் வருகிறார். He is on a white horse. ஒரு ராணுவ தளபதியாக, ராணுவத்துக்குள்ளே ராஜாவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை கைப்பற்றும்படியாய் வருகிறார். The Lord Jesus Christ is coming as king of kings, as the ruler of an army, as the captain of the host to rule over this world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த ஜீவனுடைய சத்தத்தை கேட்டு பாருங்கள். Look at the voice of those creatures. அந்த சத்தங்கள் எப்படி இருக்கின்றன? How are those voices? அது ராணுவத்துக்குள்ளே கேட்கிற இரைச்சல். Like the voice of an army. பெருவெள்ளத்தின் இரைச்சல். Like the noise of great waters. சர்வவல்லவருடைய சத்தம். The voice of the Almighty. நம்முடைய சத்தங்களை முழக்குவோமா? Let us shout out. இதோ ஒரு பெரிய வெற்றியின் கொடி நம்முடைய மத்தியிலே பறந்து கொண்டிருக்கிறது. A great flag of victory is flying in our midst. முழு உலகத்தையும் இந்த சத்தியத்துக்குள்ளே நாம் கொண்டு வருவோம். We shall bring the whole world under this truth. இந்த பட்டணத்தை முழுவதும் இந்த கொடிக்கு கீழே கொண்டு வருவோம். The whole city shall be brought under this flag. நம்முடைய மத்தியிலே ஒரு ராணுவத்தின் இரைச்சல் கேட்டால் நலமாயிருக்கும். It would be good if we could hear the noise of an army in our midst. அன்றைக்கு எகிப்திலிருந்து புறப்பட்டதான இஸ்ரவேலர் அனைவரும் போர் வீரர்களாய் இருந்தார்கள். Every Israelite that set out of Egypt was a soldier. கர்த்தருடைய சேனை புறப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written the army of the Lord went forth. கிறிஸ்துவுக்காக ஒரு போர் வீரனாய், கிறிஸ்தவ நண்பனே, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, எழும்பி வருவாயா? Oh child of God, who Christian friend who is spirit baptized, will you rise up as a soldier of Christ? அந்த ஜீவன்கள் செல்லுகிறதான நேரத்திலே அவருடைய செட்டைகளுக்குள்ள இருந்து பெருவெள்ளத்தின் இரைச்சல் கேட்கிறது. When the living creatures went, from within them was the noise of great waters. விசுவாசத்தின் ஆவியோடு கூட, with the spirit of faith, சர்வவல்லவருடைய சத்தத்தோடு கூட, with the voice of the Almighty, ராணுவத்துக்குள்ளே ராஜாக்களை போல, as a king in an army, ஒரு பெரிய முழக்கத்தோடு இந்த சேனை போகிறது. with a great shout let this army proceed. அது சீக்கிரத்திலே இந்த உலகத்தை விட்டு இந்த சேனை போகும். Very soon this army shall leave this world. போயிட்டு மறுபடியும் அது இறங்கி இந்த பூமியிலே வரும். And then it shall descend once again to earth. இந்த பூமியிலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. In this world ye have tribulation. இந்த உபத்திரவத்திலே நாம் ஜெயம் பெறுவோம். But in this tribulation we shall overcome. இந்த போராட்டத்திலே நமக்கு வெற்றி உண்டு. We have victory in this trial. இந்த சாத்தானை நம்முடைய பாதங்களுக்கு கீழே கொண்டு வருவோம். We shall bring this Satan under our feet. நாம் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவருக்குள்ளே களிகூர்ந்து மகிழுவோமாக. Shall we rejoice and be glad in the midst of our King of Kings and Lord of Lords? தன் மணவாளனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல வானத்திலிருந்து இறங்கி வருகிறது. Jerusalem comes down as a bride adorned for her husband. இது சாதாரணமான காரியம் அல்ல பிரியமானவர்களே. This is not an ordinary thing, beloved. உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி எழும்புகிறதா?
Is the spirit within you rising up? தேவனுடைய வசனம் கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்திலே உங்களுக்குள் இருக்கிற ஆவி எழும்புகிறதா? When you listen to the word of God, is your spirit stirred up within you? நான் ஒரு சப்பானியை போல இருக்க வேண்டிய காலம் இதல்ல. This is not the time when we have to be like lame people. ஆவியானவர் உன்னை தட்டி உணர்த்துகிறார். The spirit of God is waking you up. ஒரு நிமிஷம் முழங்கால் படியிடுவோம். 1 minute shall we kneel down? ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். Shall we receive an anointing? அந்த சக்கரங்களுக்குள்ளே அந்த ஆவி இருக்கட்டும். Let that spirit be within those wheels. சக்கரம் ஆவி கிளம்புகிற நேரத்தில் சக்கரம் கிளம்புகிறது. When the spirit rises up, the wheels rise up. ஆவியானவர் ஆம் என்று சொல்லுகிற நேரத்திலே, when the spirit of God says yes, ஆவியும் மனவாட்டியும் வா என்று சொல்லும் பொழுது, when the spirit of the bride say come, இந்த சக்கரங்கள் கிளம்பி போகும். the wheels will go up. இந்த சக்கரங்கள் புறப்பட்டு போகும். His wheels shall ascend. கர்த்தர் வெளிப்படுவார். Jesus shall come. நம்முடைய ஆத்தும மணவாளன் வெளிப்படுவார். The bride, the lover of our soul shall இந்த come. சக்கரங்கள் பூமியை விட்டு கிளம்பும் காலம் வந்து கொண்டிருக்கிறது. The time has come when the wheels shall leave the earth. இப்பொழுது சக்கரத்துக்குள் சக்கரம் இருக்கிறது போல் நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்வோமாக. Shall we preserve our life as a wheel is kept within a wheel? நம்முடைய மணவாளன் வரப்போகிறார். Our bridegroom is coming. ஆகையினால் இந்த பூமியிலே கஷ்டங்களை பொருட்டாக எண்ண வேண்டாம். Therefore don't worry about the problems in this world. மனம் திரும்பாத மனிதனே, மனம் திரும்பாத மனிதனே, oh man, impenitent child of God, பாவத்தில் விடுதலை இல்லாத மனிதனே, you have no deliverance from sin. இருமனம் உள்ளவனாய் குந்தி குந்தி நடக்கிறவனே, you who are halting and limping, having two minds, உனக்கு ஒரு அழைப்பு, ராணுவத்துக்குள் ஒரு அழைப்பு வருகிறது. you have a calling for being recruited into the army. நல்ல வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் அழைத்துக் கொண்டிருக்கிறார். God is calling you to a good life. எல்லாரும் தேவாவியானவருக்கு ஒரு நிமிஷம் ஒப்புக் கொடுங்கள். 1 minute shall we surrender to the Spirit of God. ஹalleluya, ஹalleluya. ஓ லபாலக சந்துதா பலாயிர பஹதுரிபிக துடிபிக தபலக துடாம் தபலக டிபிக துடிபிக தபலக துடாயிர பாரியா. ஜீசஸ். எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்திருங்கள். For 1 minute shall we all stand. நீங்க எழும்புகிற நேரத்துல கொஞ்சம் முன்னால வந்தால் நலமாயிருக்கும். உங்கள் கூட்டத்தின் முடிவாயிற்று தானே? This is the end of the meeting, so if you can come a bit forward it would be good. நாம் எல்லாரும் சீக்கிரத்தில் போக போகிறோம். We are all going to go away quickly. இந்த உலகத்துக்கு நாம் டாடா சொல்ல போகிறோம். We are going to say goodbye to this world. நம்முடைய சக்கரம் கிளம்ப போகிறது. Our wheel is going to ascend. நம்முடைய மணவாளன் வர போகிறார். Our bridegroom is going to come. ஆகையினால் நமக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். How happy we should be then. நம்முடைய சத்தம் எப்படி கேட்க வேண்டும். How should our voice resound. இன்றைக்கு ராத்திரியிலே இந்த இடத்தில் ஒரு பெருவெள்ளத்தின் இரைச்சல் உண்டாக வேண்டும். This night in this place we should hear the noise of great waters. இந்த இடத்திலே சர்வவல்லுடைய சத்தம் முழங்க வேண்டும். The voice of the Almighty should be heard here. இந்த நேரத்தில் அந்த ராணுவத்துடைய இரைச்சல் உண்டாக வேண்டும். Right here the noise of the army should be heard. இங்கே வருகிறவர் எல்லாம் ஒரு பெரிய ராணுவமாய் இருக்கிறது. All those who are here are a great army. நீங்கள் எல்லாம் கிறிஸ்துவுடைய போர் சேவகர்கள். You are the soldiers of Christ. எல்லாரும் எழும்பி நின்று நவ எருசலேம் மணவாளன் என்கிற அந்த பாட்டை படிப்போம். All of you stand up and sing the song. நவ எருசலேம் மணவாளன் நடுவானில் தோன்றிடுவார். இதுவரை இருந்த துன்பமில்லை எமக்கென்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை எமக்கென்றுமே ஆனந்தம். ஜெய
உங்களுக்குள்ள இருந்து ஒரு பெருவெள்ளத்தின் இரைச்சல் இப்பொழுது புறப்படட்டும். Now let the voice of great waters proceed from within you. சாத்தானை பார்த்து கர்ஜியுங்கள். You must roar against Satan. வியாதியை பார்த்து கர்ஜியுங்கள். Roar against your sickness. பாவத்தை பார்த்து கர்ஜியுங்கள். Roar against sin. ஒரு பெருவெள்ளத்தின் இரைச்சல் விசுவாசத்தின் ஆவி உங்களுக்குள்ள எழும்புவதாக. Let the spirit of faith and noise of great waters rise up from within you. தேவனுடைய சத்தம் இங்கே தொனித்துக் கொண்டிருக்கிறது. This voice of God is resounding here. என்னால் செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை. There is nothing left that we cannot do. இப்பொழுது சுகமானாய். You are healed. இப்பொழுது சுகமானாய். Right now you are healed. தீராத
விட்டது. Your all sickness has gone away from you. தேவனுடைய சத்தம் ஒலிக்கிறது. Yes, voice of God is resounding. சர்வ வல்லமையுள்ள தேவன், The Almighty God. ராணுவத்துடைய இரைச்சல் முழங்கட்டும். Let the voice of the army be heard in you. ராஜ்யத்தை சுதந்தரிப்போம். You will inherit the land. ஜெயாளிகளாய் விளங்குவோம். You shall be an overcomer. இயேசுவை சந்திப்போம். You shall see Jesus. ஹalleluya. Hallelujah. தேவதூதர காலமுடன் அரவார துணி கேட்க, தேவதூதர் காலமுடன் அரவார துணி கேட்க, அவர் கிருபையினால் மறுரூபமாக நம்மை தம்முடன் சேர்த்திடுவார். கிருபையினால் மறுரூபமாக நம்மை தம்முடன் சேர்த்திடுவார். தேவதூதர் காலமுடன் அரவார துணி கேட்க, தேவதூதர் காலமுடன் அரவார துணி கேட்க, அவர் கிருபையினால் மறுரூபமாக நம்மை தம்முடன் சேர்த்திடுவார். அவர் கிருபையினால் மறுரூபமாக தம்முடன் சேர்த்திடுவார். தேவதூதர் காலமுடன் அரவார அரியாரபாய் சியாமரியா ஆவியானவர் பலமாய் இறங்குகிறார். நம்மை தம்முடன் சேர்த்திடுவார். அவர் கிருபையினால் மறுரூபமாக நம்மை தம்முடன் சேர்த்திடுவார். அவர் கிருபையினால் மறுரூபமாக நம்மை தம்முடன் சேர்த்திடுவார். அவர் கிருபையினால் மறுரூபமாக நம்மை தம்முடன் சேர்த்திடுவார். ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஆபலாய் நமகஷமன கதிபிகத பலகதிபிகத பலகதிபிகத பலகத ஆபலாய் நமகதிபிகத நமகத் ஓய் நமகஷது நமகரபஹதுராய் நமரியா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். Shall we raise our hands and praise God? Praise the Lord, 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 praise the Lord. இந்த நான்காவது நாள் கூட்டத்திலே கர்த்தர் மகிமையாய் நம்ம இடத்தில் எழுந்தருளினபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Praise you, Jesus. Praise the Lord, 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 praise the Lord. எல்லாரும் உற்சாகத்தோடு ஒருமனப்பட்டு இன்னும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Praise the Lord, 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 praise the Lord. ஜாமனோ எங்களை நேசிக்கிற எங்கள் அருமையான பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மாலை வேளையிலே நாங்கள் யாரும் சமூகத்தில் கடந்து வந்த கர்த்தாவே, அன்றைய இப்படி ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியான கிருபை செய்தீர். நடக்க போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் கேட்கும்படி செய்தீர் கர்த்தாவே. இப்படி வசனங்களை கேட்கிறது மாத்திரமல்ல, அந்த ஒவ்வொரு வார்த்தைகள் ஒவ்வொரு உள்ளத்திலும் ஜீவனுள்ளதாய் காணப்படும்படியான கிருபை செய்ய வேண்டும் கர்த்தாவே. நாங்கள் ஒவ்வொரு உமக்குள்ளே மறைந்திருந்து கர்த்தாவே, இந்த உலகம் முழுவதில் நாங்கள் சென்று இப்படி ஜீவனுள்ள வசனங்களை பேசுறது கேட்டதான வல்லமை அபிஷேகம் இடவர்களாய் இப்படி சமூகத்தில் காணப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நாங்கள் வேண்டிக்கிறோம் சுவாமி. இந்த கடைசி நாட்களில் நாங்கள் பெரு வெள்ளத்தில் வெளிச்சம் கர்த்தாவே சத்தத்தை போல எல்லா பிசாசின் வல்லமையை நிர்மலமாக்கி கொண்டு எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றவர்களாய் ஜெயகரமாய் கர்த்தாவே மோடு கிடை கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காணப்படும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை நல்கிட வேண்டும் நாங்கள் வேண்டிக்கிறோம். எந்த விதத்திலும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை விட்டு நாங்கள் விலகாதபடி கர்த்தாவே மோடு கூட இருந்து உம்முடைய மகிமையான கர்த்தாவே ஆசீர்வாதங்களை பெற்று உம்முடைய மகிமையான வருகிற நாளிலே நாங்களும் மகிமை உள்ளவர்களாய் உம்முடைய சமூகத்தில் காணப்படும்படியாக கிருபை செய்ய வேண்டும் நாங்கள் வேண்டிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் வந்து கர்த்தாவே இந்த வசனத்தை கேட்டுதான் எல்லா ஜனங்களையும் கூட நீர் சந்தேகம் எல்லாரும் உள்ளத்திலே நீர் பேசுங்க தாவே. எல்லாரையும் ஒன்று கூட பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து உம்முடைய மகிமையின் வருகைக்காக ஒரு ஆயத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். எல்லாரும் மனப்பூர்வமாய் இன்னொரு முறை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിൻ கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நாமங்களோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. 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 இரவு ஜெபம் மறந்து விட வேண்டாம். எல்லாரும் இரவு ஜெபத்தில் பங்கு பெறுங்கள். ஸ்தோத்திரம். Night prayer at the Kelly's Faith Home at 10 o'clock. All of you please participate. இப்பொழுது ஜெபம் தேவைப்படுகிறவர்கள் முன்னுக்கு வந்து வரலாம். Those who want prayer can come forward now.